என்னக்கா? என்னடா இது? மாவுக்கா. என்ன மாமியார் வீட்டு மரியாதை மாவரைக்கிற கடை வரைக்கும் வந்திருக்கு? என் மரியாதை இருக்கட்டும், நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? உனக்கு கிடைக்கிற ராஜ மரியாதைய கண் குளிர பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இங்க ரோட்ல வந்து நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய், உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையாடா? இப்படி வந்து நிக்கிற? அக்கா, மானம் போற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன குறைஞ்சு போச்சு? ஏன்டா இப்படி ஆயிட்ட? எப்படி ஆயிட்டேன்? அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவ்வளவு நாளா பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருந்தேன், திட்டிக்கிட்டே இருந்தேன். இப்ப வீட்டுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்பவும் திட்டினா என்னக்கா அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் பொறுப்பாயிட்டேன்னு சந்தோஷப்படு. பார்த்திபா, இன்னொரு தடவை இதை சொல்லாத. இங்க பாரு, இப்படி வந்து மாவரைக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா நம்ம குடும்பத்துக்கு அது அசிங்கம்டா. ஏற்கனவே நீ வீடு தொடச்சதுக்கே அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அக்கா, நான் வீடெல்லாம் துடைக்கல, அன்னைக்கே நான் சொன்னேன். அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாண்டா, நாங்க தான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு எல்லாமே சரியா புரியுது பாரு. டேய், என்னடா தெரியும் உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி? ரஜினியை பத்தி எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? அவ அக்கா, இங்க பாருக்கா, அதுவும் என் குடும்பம், அதுவும் என் வீடுதான். நான் தப்பா எதுவும் செய்யல. ரஜினி வேலைக்கு போறா, வீட்டுல வேற யாரும் இல்ல, அதனால நான் மாவரைக்க வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இவ்ளோ நாள் ரஜினியோட மாமா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்டாங்க. உன்ன அந்த வீட்டுக்கு வேலைக்காரனா ஆக்கியிருக்காங்க. எத்தனையோ தடவை அப்பா அம்மா உன்னெல்லாம் வண்டியில தானே வச்சு கூட்டிட்டு போயிருக்கேன். அப்போ நீங்க என்ன டிரைவர் நினைச்சீங்களா? பார்த்திபா, அது நம்ம வீடு, உன் வீடு. நம்ம வீட்டுக்கு செஞ்சதை எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? அதேதான், ரஜினி வீடும் என் வீடுதான், அதுவும் என் குடும்பம் தான். அங்க நான் வேலைக்காரன் இல்ல. டேய், உனக்கு புரியலடா. என்னதான் இருந்தாலும் நீ நம்ம வீட்ல இருந்த மாதிரி அந்த வீட்ல இருக்க முடியாது. நிறைய வித்தியாசம் இருக்குடா. எனக்கு அப்படி வித்தியாசம் தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கேவலப்பட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில வருவியா? டேய், சொன்ன கேளுடா. நீ வா, நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போ. ரஜினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு. அக்கா, கிளம்பு. டேய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரஜினி தான். வந்துட்டியாடி? உனக்கு முருகலா 2 தோசை ஊத்தி கொடுக்குறேன், சாப்பிடு. ஏய் ஏய் ரஜினி, என்னடி பண்ற? என்னடி இது? எங்கடி எடுத்துட்டு போற? ஐயோ, எல்லாரும் இங்க வந்து பாருங்களேன். வாங்க, இங்க வந்து பாருங்க. என்னடி பண்ற? பார்த்திபனை யாரு மாவரைக்கு அனுப்புனது? ஏங்கா, நான் தான் அனுப்ப சொன்னேன். முரளி வீட்ல இல்ல, மாமாவும் கடைக்கு போயிருக்காரு. அப்பாக்கு நைட் டியூட்டி இருக்கு. வீட்ல சும்மா இருக்கிறது பார்த்திபன் மட்டும் தானே. ராதிகா, அவன் இங்க சும்மா தான் இருப்பான். இந்த வேலையெல்லாம் செய்ய அவன் வரல. ஆமாண்டி, இப்படி ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்து தண்டசோறு போடு. காசு என்ன மரத்தடியா விளையுது நமக்கு? மா, அது எப்படி வந்தா உனக்கு என்ன? நீ கேக்குற காசு நான் கொடுக்காம இருந்தா நீ என்கிட்ட பேசலாம். முரளி இல்லனா வந்ததுக்கு அப்புறம் அனுப்ப வேண்டியதானே? அவ்வளவு என்ன அவசரம் உனக்கு? ஏய், இப்பதான் கூட்டம் இருக்காதுன்னு அனுப்பினேன். போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அரைச்சிட்டு வந்துட்டான். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பார்த்திபனை இந்த மாதிரி எந்த வேலையும் யாரும் வாங்க கூடாது சொல்லிட்டேன்.
ராதிகா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். வீட்டு வேலை சொல்றது, மாவு அரைச்சிட்டு வர சொல்றது, இதெல்லாம் இன்னியோட இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு நல்லா இருக்காது சொல்லு. சப்பப்பப்பா, என்ன வெயிலு. ராதிகா, ஜூஸ் குடிக்கிறியா? முறைக்காத, உனக்கும் எடுத்துட்டு வரமா? வேண்டாம் பார்த்திபா, இந்த நக்கல் பண்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. அட என்னம்மா நீ, நான் எங்க நக்கல் பண்ண? வேணுமான்னு தானே கேட்டேன். பார்த்தல்ல என்ன வேலை வாங்கினதுக்கு என் டார்லிங் எவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு. பார்த்து நடந்துக்க ராதிகா, பீ கேர்ஃபுல். இல்ல இருக்கிறதுல இதுல ஸ்பெஷல் என்னன்னா, நான் தான் அனுப்பணும்னு நீ பெருமையா சொன்னல, அதுக்காக என் டார்லிங் உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன்னு ஸ்பெஷலா கவனிச்சா பாத்தியா? என்ன லவ், என்ன லவ். டேய் பார்த்திபா, நீ கொடுத்து வச்சவன்டா. அவன் கூட சேர்ந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப அவனை பிடிக்காத மாதிரியே நடிச்சு அவன் கூட வாழலான்னு பிளான் பண்ணா நான் விட்டுருவேன் நினைச்சியா ரஜினி? விடவே மாட்டேன். ராதிகா, எப்பமா வந்த? இப்பதான் அவரு ஆபீஸ் கிளம்பிட்டாரா? இப்பதான் சாப்பிட்டு மேல போனா. ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதோ. ராதிகா, எப்போ வந்த? நானே உன்னை வீட்ல வந்து பார்த்துட்டு ஆபீஸ் போலான்னு இருந்தேன். இப்பதாண்டா வந்தா. ராதிகா, இந்த மாதிரி நேரத்துல அலைய கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா ராதிகா, ஒண்ணு இங்க இரு, இல்லனா அங்க இரு, நாங்களே வந்து பாத்துக்கிறோம். முதல்ல உடம்ப பாத்துக்கோ ராதிகா. ஆமா, உங்க அம்மா எப்படி அனுப்புனாங்க? அவங்க ஒன்னும் அனுப்பல, நானா தான் வந்தேன். கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா, கவனமா இரு. அரவிந்த், அடுத்த செக்கப்க்கு டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காங்க? நான் தான் சொன்னேன்லம்மா, அவங்க எங்கேயோ. சொன்னல, சுமதி கிட்ட தான் செக் பண்ணீங்கன்னு. ஐயோ, அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன். இரு, இப்பவே அவளுக்கு போன் பண்ணி பேசிடுறேன். என்னது, டாக்டர் கிட்டயா? 24 மணி நேரமும் டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் ஏதாவது நடக்கும். இந்த டாக்டருக்கு என்ன வளரி வைக்கும் தெரியலையே. ராதிகா, என்னாச்சு? தலை எதுவும் சுத்துதா? இல்லையே, சும்மாதான். ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்கல. அதான் அவங்கதான் வேற டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, எதுக்கு அவங்கள போய் தொந்தரவு பண்ணிட்டு? இதுல என்னமா தொந்தரவு இருக்கு? அவ நிஷா கூட படிச்சவ. அரவிந்த பார்த்து பல வருஷம் ஆச்சுல, அதனாலதான் அடையாளம் தெரியல. அதுதான் அப்படி சொல்லிருப்பா போல இருக்கு. நிஷா ஃப்ரெண்டா? சுத்தம். நம்ம மூட்டை முடிச்ச கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான் போல இருக்கு. ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? அங்கிளோட ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை நேரத்துல ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்லைங்க ஆண்டி, நானே உங்களையும் நிஷாவையும் பார்க்க வரலான்னு நினைச்சேன். வாமா, எப்ப வேணாலும் வா. நீ ஊர்ல இருக்கியோ இல்லையோ நினைச்சுதான் கால் பண்ண. நான் இங்கதான் இருக்கேன் ஆண்டி. கிளினிக்ல தான் வேலை சரியா இருக்கே. சுமதி, நீ ஏதோ வெளிநாட்டுக்கு போறதா என் மருமக சொல்லிட்டு இருந்தா. வெளிநாட்டுக்கா? உங்க மருமகளை எப்படி எனக்கு தெரியும்? என்னமா நீ? அவ உன்கிட்ட தானே செக்கப்க்கு வந்தா.
நீதான் ஏதோ வெளிநாட்டுக்கு போற வேற டாக்டர் பாத்துக்கோன்னு சொன்னியாமே. என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களா? உங்க மருமக பேர் என்ன? ராதிகா. அவ கர்ப்பமா இருக்காமா. திடீர்னு வயிறு வலின்னு துடிச்சா. அதனாலதான் என் பையன் கூட்டிட்டு அங்க வந்தான். அரவிந்துக்கும் உன் அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். ராதிகாவா? மாமியாரும் புருஷனும் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னா. ஆன்டி அந்த மாதிரி ஆளு கிடையாது. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல டாக்டர். அவரு சொன்ன மாதிரி திடீர்னு வயிறு வலி தாங்கவே முடியல டாக்டர். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வந்துட்டோம். அது சரி. ஆனா கர்ப்பமா இருக்கிறதா ஏன் போய் சொல்லிருக்கீங்க? டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். டாக்டர் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க டாக்டர். ஹலோ சுமதி. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. டக்குன்னு ஞாபகம் வரல, அதான் யோசிச்சு பார்த்தேன். அதனால என்னம்மா, நீ தினமும் எத்தனை பேஷண்ட பாக்குற? எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாதுதான். ஆனா உங்க மருமகளை மறக்க முடியுமா? நீ ஊருக்கு போறன்னு நினைச்சு இவங்க வேற ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க. நீ இங்க தானே இருக்க. நான் அவளை உன்கிட்டயே வர சொல்றேன். நீதாமா அவளை நல்லபடியா பார்த்து என் பேர குழந்தைய பத்திரமா என்கிட்ட கொடுக்கணும். என்ன? அது சரி சரி ஆண்டி. பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிம்மா. என்னமோ தப்பா இருக்கே. நிச்சயமா அந்த பொண்ணு சொன்னது பொய் தான். தேவையில்லாத பிரச்சனையில நான் மாட்டிடாம இருக்கணும். அரவிந்த், நான் சொன்ன அவ கேப்பான்னு சொன்னல, சரின்னு சொல்லிட்டா. நீ நெக்ஸ்ட் டைம் ராதிகாவை செக்கப்க்கு சுமதி கிட்டயே கூட்டிட்டு போ. சரிம்மா. ஓகேம்மா. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வர ராதிகா. ராதிகா நீ உட்காரு, நான் உனக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏண்டி ரஜினி, என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? நேரத்துக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க. நினைச்சா அவனை திட்டுவ, இல்ல நினைச்சா ஜோடியா அவங்க கூட பார்க்ல போய் நிப்ப. என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? மா, என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ பேசாத. என்ன நடக்கிறதுன்னு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமே, சமாளிக்க பாக்குறியா? ஏண்டி இப்படி ஆயிட்ட? விளையாட்டுக்கு கூட பொய் சொல்ல மாட்டியேடி. இப்ப பொய்ய தவிர ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. மா, அவங்க கூட தான் வாழணும்னு ஆசை இருந்தா சொல்லிடு. இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு எல்லா மரியாதையும் அவனுக்கு கொடுக்கறோம். எங்களை ஏடி கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற? போதும், நிறுத்துறியா? நீங்க என்ன கேவலப்படுத்துறீங்களா இல்ல நான் உங்களை கேவலப்படுத்துறேனா? நாங்க என்னடி செஞ்சோம்? கோர்ட்ல நீ சொன்ன பாரு, அதனாலதான் இது எல்லாமே. மா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. நீங்க பாட்டுக்கு அவனை மில்லுக்கு அனுப்புறீங்க. அத அனிதா பாத்துட்டு ஏன் ஆபீஸ்க்கு வந்து ஏன் கிட்டயே சண்டை போடுறாங்க. பேச இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தல, இப்ப பேசு. எதுக்குமா இந்த தேவையில்லாத பிரச்சனை? இல்லடி. பேசாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, சரியா? நீ பேசாம இருந்தா 6 மாசத்துல அவனே போயிடுவான். அது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாத. சரிடி. அனிதாவுக்கு பார்த்திபன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியும்ல. அவன் இப்படி பார்த்தா அவங்க எல்லாருக்கும் மனசு எப்படி வேதனைப்படும்? மரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு வருத்தப்பட மாட்டாங்களா? ஏமா, அரவிந்தா இருந்தா நீ இப்படிலாம் பண்ணிருப்பியா? அனிதா, அவங்க குடும்பம் நம்மளால தலை குனிஞ்சு நிக்க கூடாது, நம்மளால கஷ்டப்படக்கூடாதுமா. அதுக்கு அவனை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க ப்ளீஸ். என் வேலை இப்ப பழைய மாதிரி இல்ல.
நினைச்சப்பெல்லாம் கிளம்பி கிளம்பி வர்றதுக்கு. இதே மாதிரி இருந்தா என் வேலையே போயிடும். ஐயோ இல்ல ரஜினி, இனிமே இப்படி நடக்காதுடி. உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டாடி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு, அது போதும். ஏய், என்ன வேலை பாக்குற நீ? நான் என்ன செஞ்சேன்? அத்தை சொன்னாங்க, மாவு அரைச்சிட்டு வந்தேன். ஏன் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி சொல்ல முடியும்? எங்க அம்மா சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? உங்க அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்லிருக்காங்களா? இதுவும் வீடுதான். 6 மாசம் வரைக்கும். இதோ இந்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தது சரியா? என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது? நான் நிஜமாவே ஃபீல் பண்றேங்க. கோர்ட் கொடுத்திருக்கிற டைம் வரைக்கும் தான். ஒரு கெஸ்ட் மாதிரி தங்கிட்டு அப்புறம் கிளம்பி போயிடணும். இங்க இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா அப்பா அனிதா யாரும் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செய்யாது. ப்ளீஸ். பாத்தீங்களாங்க, என்கிட்ட பேசும்போது 6 மாசத்துல போயிடுவான்னு சொன்னா, இப்போ அவனை கூப்பிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க. அவ மாறிட்டாங்க, முன்ன மாதிரிலாம் அவ இல்ல. ஏய், போய் வேலைய பாரு. போ. டேய், உனக்கு கொஞ்சம் கூட அழுக்காதாடா? ஏன்டா இப்படி இருக்க? எப்பதான் திருந்த போறியோ? ஒரு நாளைக்கு பாத்துக்கிட்டே இரு. அந்த போனை அம்மியில வச்சு நசுக்கிட போறேன் நானு. அடடே, அண்ணே அண்ணி, வாங்க வாங்க வாங்க. வா போவோம். வாங்க. என்ன ரஞ்சிதோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ரஞ்சிதோ. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து? ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுமா. ஆமா. பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அண்ணே. நீங்க தான் ராதிகா கல்யாணத்துக்கு கூட வரல. என்ன பண்றது ரஞ்சிதோ, அப்பதான் பிள்ளைங்களை பார்க்க ஊருக்கு போயிட்டோம், அதான் வர முடியல. வீட்ல நல்ல விஷயம் நடக்கும்போது சில கெட்ட விஷயமும் நடக்கதான் செய்யும். ரஜினி கல்யாணம், திவ்யா கல்யாணம்னு கேட்கவே சங்கடமா இருந்துச்சு. அதாம்மா ரஜினிய பாத்துட்டு போலான்னு வந்தோம். அவ வீட்டுல தானே இருக்கா? ஆமாண்ணே, அவ வீட்டுல தான் இருக்கா. டேய், போய் அக்காவை கூட்டிட்டு வர. வாங்கண்ணே அண்ணி, வாங்க வாங்க. வணக்கம். வா ரஜினி, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கும் ரஜினி. பிரதாப் சித்ராலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உன்னை பார்த்துட்டு போலான்னு தாம்மா வந்தோம். யார் இவரு? ஓ, இவர்தான் மாப்பிள்ளையா ரஜினி?